கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஜாய் டிவியின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நாம் வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற இந்த செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஆதியாகமத்தை முடித்து, யாத்திராகமத்தை முடித்து, லேவியராகமத்தை முடித்துவிட்டு இப்போ எண்ணாகமத்திற்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இந்த எண்ணாகமம் என்ற புத்தகம் யாரால் எழுதப்பட்டது? மோசேயால் எழுதப்பட்டது. மோசேயால் எழுதப்பட்ட இது 4வது புத்தகம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இந்த எண்ணாகமத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் அதை பார்த்தீர்கள் என்றால் 36 அதிகாரங்களை உடையதாக எண்ணாகமம் உள்ளது. எண்ணாகமத்தினுடைய மொத்த அதிகாரங்கள் 36. பிரியமானவர்களே, இது ஏன் எண்ணாகமம் என்று அழைக்கப்படுகிறது என்றால், இதிலே எகிப்து தேசத்திலிருந்து மக்கள் கடந்து சென்று கானான் தேசத்தை அடைகிறார்கள். இப்போ இடைப்பட்ட பிரயாணத்தின் பொழுது 40 வருடங்களாக அவர்கள் பிரயாணம் செய்கிறார்கள். இந்த கிட்டத்தட்ட 40 வருடங்கள் பிரயாணம் செய்த பொழுது இந்த இடத்துல இது 2 முறையாக என்ன செய்யப்பட்டிருக்குது என்றால் மக்களுடைய கணக்கெடுப்பு, அதாவது அவருடைய எண்ணிக்கையை தொகையிடுகிறார்கள். அது 2 முறை இதில் நடைபெற்றதுனால இது பேர் எண்ணாகமம் என்று அழைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமே. சரிங்க பிரியமானவர்களே, நாம் எண்ணாகமத்திற்குள்ளே நாம் செல்லலாம். பிரியமானவர்களே, எண்ணாகமம் பார்த்தீங்கன்னா எழுதப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா கிமு 1490 முதல் கிமு 1451 வரைக்கும் உள்ள காலகட்டத்திலே எழுதப்பட்டது. அதாவது 39 வருடங்களாக நடந்த காரியங்களை இந்த எண்ணாகமத்திலே நீங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஆதியாகமத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? சிருஷ்டிப்பு, அதுக்கப்புறம் கர்த்தர் தெரிந்தெடுத்த ஆபிரகாமுடைய சந்ததியாரை பற்றி பார்த்தோம். யாத்திராகமத்தில் இந்த இஸ்ரவேல் மக்கள் மீட்கப்பட்டதை பார்த்தோம். லேவியராகமத்தில் இஸ்ரவேல் மக்கள் தேவனை ஆராதிக்கிறதை குறித்து, எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லிய காரியங்களை நாம் லேவியராகமத்திலே பார்த்தோம். இப்பொழுது எண்ணாகமத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதில் மக்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வது எப்படி என்று சொல்லி, அவர்கள் எப்படியெல்லாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, கர்த்தருக்காக ஊழியம் செய்வது ஏனோ தானோ என்று இருக்கக்கூடாது என்பதற்காக கர்த்தர் பல விதமான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர்களை பரிசுத்தப்படுத்தி நடத்தி வருகிறார். அவர் பார்த்தீங்கன்னா எது எப்படி செய்யணும் எல்லாவற்றையும் விளக்கமாக இந்த எண்ணாகமத்தில் நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, இந்த எண்ணாகமத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது என்னவெல்லாம் நீங்கள் பார்க்கலாம்னா, இது பரலோகத்தினுடைய முதல் சட்ட ஒழுங்கின்படி அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எப்படியெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த ஆராதனை, இந்த ஊழியங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மோசேயோட சொல்லியிருக்கிறதே நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முகாமாக அவர் வருவார்கள். முகாமிட்டுக் கொள்வார்கள். அங்கிருந்து கிளம்பி போவார்கள். இப்படியாக அவர்கள் செல்கிறார்கள், பிரயாணப்பட்டு செல்கிறார்கள். இந்த பிரயாணப்பட்டு செல்கிற வேளையிலே நீங்க பார்த்தீர்கள் என்றால் கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களையும் அவர்களுக்கு சொல்கிறார். முதலாவது பாருங்க என்னவென்றால், மக்களுடைய கணக்கெடுக்கப்பட்டார்கள். முதலாவது மக்கள் நம்பர் அக்கார்டிங் டு ட்ரைப்ஸ் அண்ட் ஃபேமிலி. அவங்க என்ன கணக்கெடுக்கப்பட்டார்கள். எத்தனை பேர்? ஒவ்வொரு கோத்திரங்களிலும், அதாவது இஸ்ரவேலுடைய, அதாவது யாக்கோபுடைய 12 கோத்திரங்கள் தான் இப்போ எப்படி ஆகிருக்கிறது, ஒரு பெரிய நாடாக மாறி இருக்கிறது அல்லவா. இந்த மக்கள் 400 வருடங்கள் எகிப்து தேசத்தில் இருந்த பொழுது அவர்களுடைய பரம்பரையாக அவர்கள் இப்படி மக்கள் தொகையிலே பெருகி இருக்கிறார்கள். இந்த மக்கள் தொகையிலே பெருகி இருக்க இந்த மக்களை கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால் கணக்கெடுக்க சொல்கிறார். எப்படி என்றால் 12 கோத்திரங்கள். இந்த 12 கோத்திரங்களுடைய 12 கோத்திரங்களுக்கும் அவர் இவங்க இதில் தலைவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நியமிக்கிறார். அந்த கோத்திரத்திலே வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ், தலைமுறையினர், அந்த கோத்திரத்தில் வழியாக வருகிற ஒவ்வொருவரையும் அவர் என்ன செய்கிறார், தனிமையாக இது ஒரு குரூப் என்று சொல்லி அவர் நடத்துகிறார். ஏனென்றால் இந்த 12 குரூப் தனித்தனியாக அவங்க கணக்கெடுக்கிறாங்க. இதில் எத்தனை பேர் இருக்காங்க, இதில் எத்தனை பேர் இருக்காங்க, இதில். பிரியமானவர்களே, கொஞ்சம் நினச்சி பாருங்க. அங்கேருந்து மக்களை கூட்டிகிட்டு வராங்க. இந்த மக்கள் கிட்டத்தட்ட புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்களை கிட்டத்தட்ட 6 லட்சம்னா 6, 12 நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு 30 லட்சம் மக்களாவது அவங்க இருப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த 30 லட்சம் மக்களையும்
என்ன செய்ய வேண்டும்? எகிப்து தேசத்திலிருந்து அப்படியே அவர்களை கொண்டு வந்து வனாந்திரத்தின் வழியாக எங்கே கொண்டு போகிறாங்க? கானான் தேசத்தை சுதந்திரிக்க செல்கிறார்கள் பிரியமானவர்களே. அதற்காக கர்த்தர் அவர்களை அழைத்து செல்கிறார். இந்த அழைத்து செல்கிற வேளையிலே அவங்க கசா முசா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை அங்கேயும் இங்கேயும் மாறி குழப்பமாயிடக்கூடாது. நிறைய கூட்டமாக போகும்போது சரி வர இருக்காது, பிரச்சனைகள் வரலாம், சண்டைகள் வரலாம், மக்கள் காணாமல் போய்விடலாம், அல்லது ஒரு கூட்டத்துக்கும் மறு கூட்டத்துக்கும் சண்டைகள் வரலாம். அதனால இதையெல்லாம் அறிந்த தேவாதி தேவன் அழகாக இவர்களை வழிநடத்தி செல்வதை நாம் பார்க்கிறோம். எப்படி வழிநடத்தி செல்கிறார்? முதலாவதாக கணக்கெடுங்கப்பா. இந்த 12 கோத்திரத்தை தனித்தனியாக கணக்கெடுக்க சொல்கிறார். ஒவ்வொன்று 47,000, 50,000, 60,000 அப்படின்னு ஒவ்வொரு கோத்திரத்திலையும் மக்கள் 75,000 அப்படிலாம் மக்கள் இருக்கிறார்கள். இப்போ ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன செய்கிறார்கள்? ஒவ்வொரு இடத்துல அழகாக நிறுத்தி, எப்படி அழகாக நிறுத்தி எப்படி நீங்கள் வரணும், நீங்கள் இந்த இடத்துல, நீங்கள் இந்த திசையில், நீங்கள் இந்த பக்கம் தான் நீங்கள் வரணும், இப்படி வரும்பொழுது உங்களுக்கு பின்னாடி இந்த கோத்திரம் வரணும், அதுக்கு பக்கத்தில் இந்த கோத்திரம் வரணும் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை அழகாக நிற்க செய்கிறார். அழகாக அது என்னது ஆசரிப்பு கூடாரத்தை அழகாக எடுத்து செல்வதை பற்றி சொல்லுகிறார். யார் யார் என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படியெல்லாம் அவர்களை சுத்திகரிப்பது என்று சொல்லி இருக்கிறார். எப்படியெல்லாம் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை சொல்லி கர்த்தர் வழி நடத்துகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்கள். அதை தான் நீங்கள் எண்ணாகமத்திலே பார்க்கிறோம். எண்ணாகமத்திலே கணக்கெடுப்பு மட்டுமல்ல, எப்படி ஊழியம் செய்வது என்றும் சொல்லிக் கொடுக்கிறார். ஊழியம் செய்வது என்பதோடு நிறுத்தி கொள்ளவில்லை. அது மட்டும் இல்லை, அதோடு வேறு என்ன காரியங்கள் எண்ணாகமத்திலே காணப்படுகிறது என்று சொன்னால், கர்த்தர் என்ன சொன்னார்? வாக்குத்தத்த தேசத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் என்று சொன்னார். அந்த சுதந்திரிப்பதற்கு அநேகருக்கு என்ன ஆகிறது என்றால் விசுவாச குறைவு. அவர்கள் விசுவாசிக்கவில்லை. இந்த விசுவாசிக்காதனால் அவர் என்ன செய்கிறார்கள்? இந்த விசுவாசத்தில் அவர்கள் தோல்வி அடைகிறார்கள். இந்த தோல்வியை அடைகிறதை அநேக இடங்களிலே நாம் பார்க்கலாம். இந்த தோல்வி அடைகிறதுனால கர்த்தர் அவர்களை அப்படியே விட்டு விடாமல் இந்த தோல்வியையும் தாண்டி கர்த்தருடைய தேவ திட்டமானது இவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறது. அழகாக அவர்களை கொண்டு கானான் தேசத்திலே ஆண்டவர் சேர்க்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதை சொல்லுவார்கள், இந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் செல்ல வேண்டும் என்றால், கானான் தேசத்தை அடைவதற்கு நடந்து அவர்கள் செல்ல வேண்டும் என்றால் 12 நாட்கள் தான் ஆகும், 11 நாட்கள் தான் ஆகும், குறைந்த நாட்கள் தான் ஆகும் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த குறைந்த நாட்கள் செல்லக்கூடிய இதை அவர்கள் கிட்டத்தட்ட 40 வருடங்களாக அவர்கள் செல்வதற்கு காரணம் என்ன? அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது பிரியமானவர்களே. முதலாவது அவர்களுடைய அவிசுவாசம். கர்த்தர் அங்கிருந்து அவர்களை மீட்டெடுத்து அவர்கள் கொண்டு வந்தும் அவர்கள் இன்னும் அவரை சரியாக விசுவாசிக்கவில்லை. அவரை அநேக நேரம் பரீட்சை பார்த்தார்கள். கர்த்தரை என்ன செய்தார்கள்? அநேக நேரம் சந்தேகித்தார்கள். எனவேதான் இவர்கள் சரியாக ஆகுவதற்குள்ளே இவர்களுக்கு தண்டனையாக பல முறைகள் என்ன செய்தார்கள்? இவர்கள் அந்த இடத்தை சுற்றி 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 வந்து கானான் தேசத்தை அடைவதற்கு நாட்கள் ஆகிவிட்டது. அது ஒரு காரியம். இன்னொரு காரியம் என்னவென்றால், எகிப்து தேசத்திலே தேவனை சேவிக்காதபடி பலவிதமான தேவர்களை சேவிக்கக்கூடிய எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை கானான் தேசத்திற்குள் கர்த்தர் பிரித்து வருகிற பொழுது ஆவிக்குரிய ரீதியிலே அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன சட்ட திட்டங்களை செய்ய வேண்டும், எப்படி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், எப்படி அவர்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய விசுவாசம் சரியாக மாற வேண்டும் மற்றும் பல காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அந்த நாட்களில் பல காரியங்கள் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் பரிசுத்தமாக நீங்கள் இருக்க வேண்டும், பரிசுத்தமாக ஆராதிக்க வேண்டும், பரிசுத்தமாக ஊழியம் செய்ய வேண்டும், பரிசுத்தமான காரியங்கள் இதெல்லாம் இருக்கிறது, சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தத்தின் வழியாகவும் கர்த்தர் அவர்களை என்ன செய்தார்? நடத்தி சென்றார். எனவே தான் பிரியமானவர்களை, இந்த எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்குள்ள பயணங்களை தான் நம்ம எங்கள் யாத்திராமத்திலும் கொஞ்சம் பார்த்தோம். இப்போ எண்ணாகமத்திலும் சில பகுதிகளையும் நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆமென். எனவே கர்த்தர் என்ன செய்தார்? 12 கோத்திரம் எங்கெங்கே நிற்க வேண்டும் என்று சொல்லி அழகாக அவர்களுக்கு முதல் கணக்கெடுக்க சொன்னார். இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி. இதெல்லாம் எதற்கு? ஏதாவது ஒரு மக்கள் காணாமல் சென்று விட்டு என்ன ஆனாலும் அவர்களை கண்டுபிடிப்பதற்காக, அல்லது மட்டுமல்ல, இவர்கள் ஒரே கோத்திரத்தோடு இருக்கும் பொழுது மிகவும் எளிதாக அந்த கோத்திரத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அதற்கு கீழே 1000 தலைவர்கள், 100 அதிபதிகள், இப்படி என்று பல பேர் இருப்பார்கள். அப்படி அவர்கள் இருப்பதினாலே அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த மக்களை சரியாக கவனித்துக்கொள்ள, அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை நோய்கள் வந்தால் அவர்களை கவனித்துக்கொள்ள, அவர்களை
சரியான விதத்தில் பராமரிக்க இது உதவும் என்று கர்த்தர் இந்த திட்டத்தை அவர் செய்தார் பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, யார் யார் எங்கே நிற்க வேண்டும், ஒரு இடத்துல முகாமிட்டாங்கன்னா பாளையம் இறங்கினார்கள் என்றால் எங்கே எந்த இடத்துல யார் நிற்க வேண்டும், ஆசரிப்பு கூடாரம் எங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். அது மட்டுமல்ல, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை யார் தூக்கி செல்ல வேண்டும், ஒரு லேவியர்கள் மட்டும்தான் தூக்கி செல்ல வேண்டும் பிரியமானவர்கள். மற்றவர்கள் யாருமே என்ன செய்யக்கூடாது, அதற்கு அருகே வரக்கூடாது. அது மட்டுமல்ல, இந்த ஆசரிப்பு கூடாரத்திலும் ஆசாரிய வேலையை ஆரோனுடைய குமாரர்கள் மட்டுமே செய்ய வேண்டும். மற்ற லேவியர்களும் மற்ற யாரும் அதில் பிரதிஷ்டை இல்லாதவர்கள் செய்யக்கூடாது என்று கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். இவ்விதமாக பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்காக கர்த்தர் பல வழிகளிலே மக்களை பயிற்றுவித்தார். அதாவது விசுவாசத்திலே அவர்கள் தோல்வியடைந்தவர்களாக காணப்பட்டாலும் அந்த விசுவாசத்திலே தோல்வியடைந்தது அவர் கர்த்தருடைய திட்டத்தை மாற்றவில்லை. அந்த கர்த்தர் சரியாக அவர்களை சென்று சேர்த்தார். இளைய தலைமுறையினர் என்ன செய்தார்கள், அந்த கானான் தேசத்தின் எல்லையை அடைந்ததை என்னாகமத்திலே நாம் பார்க்கலாம். என்னாகமத்தின் இறுதியிலே நீங்கள் பார்க்கிற பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள், இளைய தலைமுறையினர் அந்த கானான் தேசத்தின் எல்லையை அடைந்ததை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, இந்த என்னாகமம் எத்தனை அதிகாரங்களை உடையது என்று சொன்னேன்? 36 அதிகாரங்களே உடையது. இந்த என்னாகமத்தை நீங்கள் 3 பிரிவாக பிரிக்கலாம். 3 பிரிவுகளாக நாம் சுலபமாக புரிந்து கொள்வதற்காக, சுலபமாக அதை பற்றி நாம் நன்றாக அறிந்து கொள்வதற்காக 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் பிரிவு என்னவென்றால், இஸ்ரவேலர் சீனாய் மலையில் இஸ்ரவேலர். பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள், நோட்டு புத்தகத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், இதை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் எழுதி கொள்ளுங்கள். சீனாய் மலையில் இஸ்ரவேலர்கள். இது அதிகாரம் 1ஆம் அதிகாரம் முதல் 9வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து 2வது பகுதி என்னவென்றால், சீனாய் மலையிலிருந்து காதேஸ் வரைக்கும், அதாவது அதிகாரம் 10 முதல் 19 வரைக்கும் உள்ள பகுதியை 2வது பகுதியாக நாம் பார்க்கலாம். 3வது பகுதியாக எப்படி பிரித்துக் கொள்ளலாம் என்றால், காதேஸ் முதல் மோவாப் வரை. மோவாபை அவர்கள் கடைசியாக இறுதியாக அடைந்து விடுகிறார்கள். கானான் தேசத்தினுடைய எல்லையை அடைந்து விடுகிறார்கள். அப்போ காதேஸ் ஒரு வனாந்திர மாதிரி. காதேஸ் முதல் மோவாப் வரைக்கும் 20 முதல் 36 அதிகாரங்கள். எனவே இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு சுலபமாக 3 பிரிவுகளாக நாம் பிரித்து கொண்டுள்ளோம். சீனாய் மலையில் இஸ்ரவேலர், சீனாய் மலையிலிருந்து காதேஸ் வரைக்கும் இஸ்ரவேலர், காதேஷ் முதல் மோவாப் வரைக்கும் இஸ்ரவேலர்கள். இதை 3 பிரிவுகளாக நாம் பிரித்து இதை பற்றி நாம் ஆராய்வோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. சரிங்க பிரியமானவர்களே, சீனாய் மலையில் இஸ்ரவேலர் இந்த முதல் பகுதியை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். இதில் பார்த்தீர்கள் என்றால் அதிகாரம் 1 முதல் 9 வரைக்கும் உள்ள காரியங்களை நீங்கள் இந்த பகுதியிலே நீங்கள் பார்க்கலாம். இந்த அதிகாரம் 1 முதல் 9 வரைக்கும் இருக்கிறது சீனாய் மலையில் இஸ்ரவேலர் பற்றி காரியங்களை பார்க்கிறோம். சரி, சீனாய் மலையில் இஸ்ரவேலர்கள் என்னென்ன செய்தாங்க? அதிகாரம் 1லிருந்து 2 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, மக்களை எண்ணி தொகையிடுகிறார்கள். அதாவது கணக்கெடுப்பு. நான் சொன்னேன் இல்லையா, 12 கோத்திரங்களையும் கண்டுபிடிச்சு ஒவ்வொருவருக்கும் தலைவர்களை நியமித்து இந்த 12 கோத்திரம் ஒவ்வொரு கோத்திரங்களுக்கு மக்களையும் நீங்கள் கணக்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டு இருந்தார். உடனே கணக்கெடுத்தாங்க. கணக்கெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்களா, ஆண்டவர் சரி நீங்க இந்த கிழக்கு திசையில நீ முதல்ல இல்லை, அதுக்கடுத்து நீ அதுக்கடுத்து ஒவ்வொரு கோத்திரங்களையும் கர்த்தர் என்ன செய்கிறார், நிற்க சொல்கிறார். அந்த 3 கோத்திரங்களையும் வேறு ஒரு கவனிக்கிறாங்க. இப்படியாக எப்படி கவனிக்கிறாங்க நான் அது பின்னாடி சொல்றேன். இந்த சீனாய் மலையில் இஸ்ரவேலர் என்ற முதல் பகுதியில் அதை 6 சிறு பிரிவுகளாக பிரிக்கலாம். முதலாவது மக்களை எண்ணி தொகையிடுதல், அதிகாரம் 1, 2. 2வது லேவியர்களையும் ஆசாரியர்களையும் கணக்கெடுக்குதல், எண்ணி தொகையிடுதல், அதாவது கணக்கெடுத்தல். அது 3ஆம் அதிகாரமும் 4ஆம் அதிகாரமும். அப்புறம் சில சட்டங்களை திரும்பவுமாக ஆண்டவர் சொல்கிறார், அதிகாரம் 5, 6. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரபுக்கள் அதில் இருக்கக்கூடிய பிரபுக்கள், அரசர்கள், இளவரசர்கள் இல்லையா, அவர்களுடைய காணிக்கைகளை பற்றி அதிகாரம் 7 நீங்கள் பார்க்கலாம். அதிகாரம் 8 லேவியருடைய சுத்திகரிப்பு. லேவியர்கள் ஊழியம் செய்யக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி தங்களை தாங்கள் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், என்னென்ன காரியங்களை பலியிட்டு சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அடுத்த 6வது என்ன பார்க்கிறோம் என்றால், பஸ்கா பண்டிகை பற்றியும், அதாவது மேகஸ்தம்பத்தினுடைய வழி நடத்துதல் பற்றியும் அதிகாரம் 9 நீங்கள் பார்க்கலாம். இப்போ 9 அதிகாரங்களும் நீங்கள் சுலபமாக பிரித்து படித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே,
முதலாவது நான் என்ன சொன்னேன் வந்து எண்ணி, அதாவது மக்களை வந்து எண்ணி தொகையிடுதல். இதில் பார்த்துருக்கலாம் எண்ணாகமத்தில் நீங்கள் முதல் அதிகாரம் 2 அதிகாரம் பார்க்கலாம். முதல் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறார் என்றால் 1ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் இஸ்ரவேல் புத்திரின் முழு சபையாக இருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களில் உள்ள புருஷர்களாகிய சகல தலைகளையும் பேர் பேராக எண்ணி தொகையேற்றுங்கள். இஸ்ரவேலிலே 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்க எல்லோரையும் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக. ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொரு மனிதன் உங்களோடு இருப்பானாக. அவன் உங்கள் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவனாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு தலைவரை கர்த்தர் அங்கே நியமிக்கிறார். அப்போ உங்களோட யார் நிற்க வேணும்னு சொல்லி ஒவ்வொரு கோத்திரத்துக்கும், ரூபன் கோத்திரம் இங்கே கோத்திரங்களுக்கெல்லாம் சொல்லி இந்த 12 கோத்திரத்துக்கும் சொல்கிறாரு. அப்போ தங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களில் பிரபுக்களும் இஸ்ரவேலில் 1000 அவர்களுக்கு தலைவர்களுமாக அவர் இருப்பார்கள். பெரிய பெரிய தலைவர்களாக பிரபுக்களாக இருந்து இந்தந்த கோத்திரத்துக்கு அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருந்தார். அப்போ இவங்க என்ன செய்தாங்கன்னா 2வது மாதம் முதல் தேதியிலே சபையர்கள் எல்லாரும் கூடி வந்துட்டு என்ன செய்தார்கள், அது வந்து சீனாய் வனாந்தரமாக இருந்தது. இந்த சீனாய் வனாந்தரத்தில் தான் அவங்க வந்து என்ன சொன்னாங்க, எண்ணி பார்த்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் வந்து எப்படி வந்து நிற்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரூபன் கோத்திரம், சிமியோன் கோத்திரம், அப்படி காத் கோத்திரம், இப்படி எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். அவங்களே எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லி தான் இங்கே வரும். அதனால இது வேறு ஒன்றும் இல்லை, அந்த கோத்திரத்தில் வந்து எண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்று சொல்லி நம்ம வரும். இப்படி எல்லாரும் வந்து காத் கோத்திரத்தில் பாருங்க, ரூபன், சிமியோன், காத். அப்புறம் என்ன செய்வார்னா இந்த 12 பேரை பிரித்தாங்க இல்லையா, இதில் 3 பேருக்கு ஒரு தலைவர், 3 பேருக்கு 3 கோத்திரத்துக்கு ஒரு தலைவர், 3 கோத்திரத்துக்கு ஒரு தலைவர், அடுத்த 3க்கு ஒரு தலைவர். இப்படியாக 12 கோத்திரங்களுக்கும் தலைவர்களை இவர் நியமித்திருந்தார் பிரியமானவர்களே. அதுதான் இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். அப்போ இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பிதாக்கள் வந்து 20 வயது முதல் யுத்தத்திற்கு புறப்பட முடிகிறவங்க எல்லாரையும் வந்து முதல்ல செஞ்சாங்க, கணக்கு பார்த்தாங்க. இப்படி 12 கோத்திரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சிமியோன், அடுத்து ரூபன் கோத்திரம், அடுத்தது சிமியோன் கோத்திரம், அடுத்து காத் கோத்திரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூதா கோத்திரம், இசக்கார் கோத்திரம், செபிலோன் கோத்திரம், யோசேப்பின் குமாரனாகிய எப்ராஹிமினுடைய கோத்திரம், அப்புறம் மனாசே கோத்திரம், அப்புறம் பென்யமீனுடைய கோத்திரம், தான் கோத்திரம், ஆசேர் கோத்திரம், அப்புறம் நப்தலி கோத்திரம். அப்படியாக எல்லாரும் வந்து எண்ணப்பட்ட பொழுது எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா 6,03,550 பேர் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக பார்க்கிற பொழுது லேவியர்கள் மட்டும் அதில் எண்ணப்படவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் லேவியர்கள் வந்து கர்த்தருடையவர்கள், அவர்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, நீங்கள் எண்ணக்கூடாது என்று சொல்லிவிட்டார். எனவே தான் அவர்கள் மற்றவர்களுடனே சேர்த்து எண்ணப்படவில்லை. பின்னாடி அவர்கள் எண்ணுவார்கள், ஆனால் மற்றவர்களோடு சேர்த்து அவர்கள் எண்ணப்படவில்லை. அப்போ லேவியர்களுக்கு வந்து சில வேலைகள் இருந்தது. என்னன்னா, அவங்க தான் ஆசாரிப்பு கூடாரத்தோடைய எல்லா வேலைகளையும், அந்த திரைச்சிலைகளை கவனிக்கிறது, அப்புறம் அந்த எல்லாவற்றையும் தட்டுமுட்டுகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பாத்திரம் வந்து அதாவது விளக்கு மற்றதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணுறது. அப்புறம் வந்து பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா வெறும் திரைச்சிலைகளாக வந்து நம்ம இருக்கும், அதை இது பண்ணுறது. அப்புறம் வந்து ஆசாரிப்பு கூடாரத்து பரிசுத்த ஸ்தலத்திற்கு காரியங்கள், வெளிப்பிரகாரத்தில் காரியங்கள், எல்லா காரியங்களையுமே செய்வதற்கு ஏற்ற காரியங்களை லேவியர் தான் ஆண்டவர் நியமிச்சிருந்தார். மற்ற யாருமே அந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அவர்கள் தான் என்ன செய்யணும், அந்த இதை காவல் காக்க வேண்டும் என்றும் சொல்லியிருந்தார். பார்க்கும்போது 1வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். 2வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் என்ன செய்கிறார் ஆண்டவரும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பாளையத்து கொடி அப்படின்னு கொடுக்குறாரு. அப்படின்னா இப்போ வந்து ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு கொடி வச்சுருப்பாங்க. அந்த கொடி வச்சுருக்க பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்த நம்மளுடைய கொடி. ஸோ நான் வந்து ரூபன் கோத்திரம், நான் இங்கே தான் நிற்கணும், நான் வந்து இந்த இடத்துல தான் போயிடும். 2வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா எந்தெந்த கோத்திரங்கள் எங்கெங்கே நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, அதை 2வது அதிகாரம் 1 வசனம் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் கொடியண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள். ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக எல்லாரும் என்ன சொன்னோம், பாளையம் இறங்க வேண்டும் என்று சொன்னார். இப்படி வந்து ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தரையும் சொன்னார். இப்போ வந்து கிழக்கு பக்கம் யாராக இருக்கணும்னு சொல்வார். பார்ப்போம். யூதாவின் பாளையத்து கொடியுடைய சேனைகள் வந்து சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு யார் சேனாதிபதியாக இருக்கணும் எல்லாமே ஆண்டவர் சொல்லி அவர்களுக்கு கொடுக்குறாரு. அப்படி இருக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா வந்து யூதா நிற்கணும், யூதா பக்கத்தில் இசக்கார் நிற்கணும், இசக்கார் பக்கத்தில் யார் இருக்கணும், செபுலோன் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறார். இந்த 3 பேருக்கும் தலைவராக யூதா இருக்கிறார். இப்போ 3 பேருக்கும் என்ன இருக்கும், யூதா கோத்திரம் தான் தலைவராக இருக்கு. இங்கே யூதா முதல்ல, 2வது இசக்கார், அதுக்கு பக்கத்தில் யார் இருக்கணும்,
செபுலோன், இந்த 3 பேர் இருக்கணும். இப்போ ரூபனுடைய பாளையத்து கொடி வச்சிருக்கணும். அதுக்கு பக்கத்தில் யார் யார் நிற்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரூபனுடைய கோத்திரம், அதுக்கப்புறம் சிபியோனுடைய கோத்திரம், அதற்கு பக்கத்தில் பார்த்தீர்கள் என்றால் காத்துடைய கோத்திரம். இப்படியாக அந்த 3 கோத்திரம் இருக்கும். இதுக்கெல்லாம் யார் வந்து தலைவராக இருக்கிறாங்க? ரூபன் தான் தலைவராக இருக்காங்க. ரூபன் கோத்திரம் தான் தலைவராக இருக்கிறாங்க. ஸோ ரூபனுடைய பாளையத்தாளர் என்று இவர்கள் எல்லாரும் அழைக்கப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யார் அடுத்து பார்க்குறாங்கன்னா எப்ராமுடைய பார்ப்போம். இப்போ எப்ராமுடைய பாளையத்து கொடியை வச்சுட்டு அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, அங்கே வந்து அழகாக நிற்கணும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மனாசே, அதற்கு அருகே பென்யமீன், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்காங்க. ஆனால் இதில் வந்து யார் வந்து ஹெட்டாக இருந்து கவனிக்கிறாங்க? 24வது வசனத்தில் பாருங்கள், எண்ணப்பட்ட எப்ராஹிமின் பாளையத்தார் எல்லோரும் தங்கள் சேனைகளின் படியே 1,80,100 பேர். அப்படின்னா என்னென்னா இந்த 3ஐயும் கூட்டி அந்த மொத்தமாக சொல்கிறாங்க. இதுக்கு யார் தலைவராக இருந்து கவனிக்கிறாங்க? எப்ராஹிம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தான் கோத்திரத்துக்கு வாங்க. இந்த தான் கோத்திரம் வந்து ஒரு இடத்துல நிற்குது. அதுக்கப்புறம் அது வந்து எங்கே நிற்கணும்? வடபுறத்தில் நிற்கணுமா? அதுக்கு பக்கத்தில் வந்து ஆசேர் கோத்திரம் நிற்கணும். அந்த ஆசேர் கோத்திரத்துக்கு பக்கத்தில் நப்தலி நிற்கணும். இப்போ இது எல்லாம் சேர்த்து யார்? தானின் பாளையம் அப்படின்னு சொல்லி உங்களை அழைக்கிறாங்க. இப்படி 3 பேருக்கு ஒரு ஆள் ஹெட்டாக, 3 பேருக்கு ஒரு கோத்திரத்தை ஹெட்டாக வச்சு ஆண்டவர் வந்து அழகாக பிரித்து அவங்களை நிற்க வைக்கிறாரு. அவங்கவுங்க இடத்துல நிற்பாங்க. மொத்தம் வந்து 6,03,550 இஸ்ரவேலர்கள். இந்த அது இப்போ 20 வயதில் இருந்து யார் யார் வந்து போரிட முடியும், செல்ல முடியுமோ அப்படி அழகாக நிற்க வச்சாங்க. வந்து ஒரு இராணுவம் மாதிரி அழகாக எண்ணப்பட்டு அழகாக நிற்க வைக்கப்பட்டு இருந்தார்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. சரிங்க, இதில் வந்து லேவியரை வந்து நம்ம என்னவே இல்லைன்னு பார்த்தோம். இதுதான் நம்மளுடைய வந்து ஃபஸ்ட்டு மக்களை வந்து ஆண்டவர் எண்ணிக்கையிட்டது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 3வது அதிகாரத்திலும் 4வது அதிகாரத்திலும் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த லேவியர்களை வந்து பிரிக்கிறார். லேவியர்கள் எண்ணப்படுகிறார்கள். லேவியர் வந்து எப்படி பிரிக்கிறாங்க என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதல் 1, 2 அதிகாரங்களில் வந்து மக்களுடைய தொகையிடுதல் எண்ணிக்கை என்னறாங்கன்னு பார்த்தோம். ஆனால் 3வது அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது என்னவென்றால் அவர் லேவியர் வந்து எப்படின்னு வேலைக்காக பிரித்தெடுக்கிறார், அதாவது ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கிறார். அதை வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னாகமோ 3வது அதிகாரம் 6வது வசனம், நீ லேவி கோத்திரத்தாரை சேர்த்து அவர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து. ஆரோனும் ஆரோன் குமாரர்களும் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி ஆசாரியர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு பணிவிடை செய்ய உதவி செய்ய லேவி கோத்திரத்தாரை சேர்த்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக அவனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடை வேலைகளை செய்ய கடவர்கள். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் தட்டுமுட்டு முதலானவைகளையும் இஸ்ரவேல் புத்திரரின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடைகளையும் யார் செய்யணும்? இந்த லேவி கோத்திரத்தார் செய்ய கடவர்கள். ஆகையால் லேவியரை ஆரோனிடத்திலும் அவன் குமாரனிடத்திலும் ஒப்பு கொடுப்பாயாக. இஸ்ரவேல் புத்திரர் இவர்கள் முற்றிலும் அவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆரோனையும் அவன் குமாரரையுமோ தங்கள் ஆசாரி ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்க கடவாய். அந்த ஊழியத்தை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றார். எனவே ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் இதை வந்து இவர்களுக்கு வந்து முதலிடமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் சில வேலைகளை கொடுக்குறாரு. அதை நான் சொல்கிறேன். என்னென்ன இது கொடுக்குறாருன்னா, லேவியனுடைய குமாரர்களில் வந்து கெர்ஷோன், கோகாத், மெராரி அப்படின்னு 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேருடைய வம்சங்களுடைய மக்களுக்கும் என்ன செய்றாங்க? சில குறிப்பிட்ட வேலைகளை அவங்க கொடுக்குறாங்க. முதலாவது பாருங்க, கெர்சோனை பற்றி நீங்கள் பார்க்கிற பொழுது அவருக்கு என்ன வேலை ஆண்டவர் கொடுக்குறாருன்னா, அதிகாரம் 3 வசனம் 25, லேவியர் என்னாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 25, ஆசரிப்பு கூடாரத்திலே கெர்சோன் புத்திரரின் காவலாவது வாசஸ்தலமும் கூடாரமும் அதன் மூடியும் ஆசரிப்பு கூடார வாசல் மறைவும் வாசஸ்தல தண்டையிலும் பலிபிட தண்டையிலும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தின் தொங்கு திரைகளும் பிரகார வாசல் மூடுதிரையும் அவைகளின் வேலைகளுக்கெல்லாம் உரிய அவைகளின் கயிறுகளுமே இவர்களுடைய வேலையாக இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோகாத். இந்த கோகாத்து புத்திரருடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா அவர்களுடைய காவலானது 31வது வசனத்தில் பெட்டியும் மேஜையும் குத்து விளக்கும் பீடங்களும் ஆராதனைக்கேற்ற பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமுட்டுகளும் தொங்கு திரைகளும் அதனுடைய எல்லா வேலைகளுக்கும் ஏற்றவைகள் அவங்களுடைய வேலைகள். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மெராரி. இப்போ மெராரியுடைய வேலையெல்லாம் என்னென்னு பார்த்தீர்கள் என்றால் அது வந்து 36வது வசனத்தில் அவளுடைய வாசல் விசாரிப்பாவது
வாசஸ்தலத்தின் பலகைகளும் தாழ்பால்களும் தூண்களும் பாதங்களும் அதனுடைய எல்லா பனிமுட்டுகளும் அதற்கடுத்தவைகளும் அனைத்தும் சுற்று பிரகாரத்தின் தூண்களும் அவைகளின் பாதங்களும் முளைகளும் கயிறுகளுமே. இப்படியாக கர்த்தர் என்ன செய்கிறார், ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு வேலையை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஆண்டவர் சொல்றாரு, கர்ப்பம் திறந்து பிறக்கிறதெல்லாம் முதற் பேர் அனைத்தும் கர்த்தருடையது. எனவே இஸ்ரவேல் ஜனங்களிலே நான் எகிப்து தேசத்துல தலைச்சங்களை சங்கரித்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய மூத்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் நான் பரிசுத்தம் பண்ணினேன். அப்போ இந்த பரிசுத்தமான இந்த முதல் பிறந்தவர்கள் எனக்குரியவர்கள். அவர்களுக்கு பதிலாக மற்ற கோத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைச்சன்களாகிய இந்த முதல்ல பிறந்த பிள்ளைகளுக்கு பதிலாக நான் லேவி கோத்திரத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன். லேவி கோத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் எனக்குரியவர்கள். அதாவது எப்படி முதற் பேரான யாவும் கர்த்தருக்குரியதோ அதே போலவே லேவியர்களை ஃபுல்லா நான் எடுத்துக்கிட்டேன்னு ஆண்டவர் சொல்றேன். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரில் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டேன், அவர்கள் என்னுடையவர்களாக இருக்கிறார்கள் என்றார். அப்புறம் என்ன செய்தாங்கன்னா, முதல் பேர்லாம் யார் யார் எத்தனை பேருன்னு சொல்லி எல்லா கோத்திரத்திலும் கணக்கு போடுறாங்க. அப்படி கணக்கு போடுகிற பொழுது எவ்வளவு பேர் வர்றாங்க என்றால் 21,233. இஸ்ரேல் புத்திரருள்ள மொத்த பேர் எத்தனை பேருன்னு கணக்கு பண்ணுறாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 3வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 43வது வசனத்தில் இருக்கிறது. ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள முதற் பேரான ஆண் பிள்ளைகள் எல்லோரும் பேராக எண்ணப்பட்ட பொழுது 21,273 பேர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறமா ஆண்டவர் சொல்றாரு, சரி இந்த முதல் பேர்லாம் என்னன்னீங்களே, அதே மாதிரி லேவியர்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்குறாங்க. அப்போ லேவியர்களை எண்ணுறாங்க. அப்போ லேவியர்களில் எண்ணின பொழுது ஆண்டவர் சொல்றாரு, லேவியரின் தொகைக்கு அதிகமானவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்க்கும் பொழுது மீட்கப்பட வேண்டியவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 273 பேர். அப்போ அந்த 273 பேர்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்து என்ன செய்யணும், நீ 5 சேக்கல் விதமாக பரிசுத்தமான காணிக்கையாக கொண்டு யாருக்கு கொடுக்கணும், லேவியர்களுக்கு கொடுக்கணும். லேவியர்கள் குறையா இருக்காங்க. மொத்த தலைச்சங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும் பொழுது எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு நான் சொன்னேன், 21,273 பேர் இருக்கிறாங்க. ஆனால் லேவியர்கள் குறைவாக இருக்கிறதுனால கூட எவ்வளோ பேர் இங்கே இருக்கிறாங்கன்னு கணக்கு போட்டு பார்க்கிற பொழுது எவ்வளோ பேர்னா 273 பேர். அவர்கள் எல்லாரும் என்ன செய்யணும், 5 சேக்கலாக அவர்கள் என்ன செய்யணும், ஒரு தலைக்கு 5 சேக்கலாக பரிசுத்த சேக்கல் கணக்கின்படியே வாங்குவாயாக என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், லேவியருக்கு அது கொடுங்கன்னு சொல்கிறாரு. இப்படியாக கர்த்தர் சரிக்கு சரியாக கணக்காக எல்லாவற்றையும் சரி செய்கிறத பார்க்கிறோம். முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மொத்த மக்கள் என்ன தொகைகளை கோத்திரத்தின் வாயிலாக எவ்வளவு என்றாரு. அவர்களெல்லாம் குறிப்பிட்ட இடத்துல நிற்க சொல்கிறாரு. ஏனென்றால் அவர்கள் அடிக்கடி பிரயாணப்படுகிற போதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் என்பதற்காக. அதை நான் வசனத்தை நான் சொல்ல மறந்துட்டு இப்போ சொல்கிறேன். 2ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் 34. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்து தங்கள் தங்கள் கொடிகளின் கீழ் பாளையம் இறங்கி தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே பிரயாணப்பட்டு போனார்கள். 40 வருஷம் பிரயாணப்பட்டு போகிறாங்க. அப்போ போகும்பொழுது கர்த்தர் அழகாக அவங்கள ஒவ்வொரு கோத்திரத்தில் நிற்க வைக்கிறார். பிரியமானவர், இவ்வளவு ஞானமாக கர்த்தர் நடத்தி இருக்கிறார் பாருங்க. அதற்கப்புறம் நீங்கள் பார்த்துலன்னா வரிசையாக இப்படி நிற்கணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் லேவியர்களுக்கு தனியாக எண்ணி அவங்களை என்ன சொல்கிறார், லேவியரை நீங்கள் எந்தெந்த வேலை செய்யணும், ஆசரிப்பு கூடார வேலையை சுத்தப்படுத்துறது, கழுவுறது, டெக்கரேஷன் பண்ணுறது, எல்லாவற்றையும் தூக்கி சுமப்பது, காவல் காப்பது எல்லாவற்றையும் லேவியர்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னார். இப்படியாக கர்த்தர் சொன்னார். மற்ற காரியங்களை நம்ம என்ன செய்வோம், அடுத்த வீடியோ வழியாக நம்ம பார்ப்போம். மிகவும் இன்ட்ரெஸ்டாக இருக்கு இல்லையா. முதல்ல நம்ம என்னாகத்தை படிக்கும்போது என்னமோ பேர் போட்டிருக்காங்க நினைப்பீங்க. வேற ஒன்றும் இல்லை பிரியமானவர்களே, இதுதான். இதை நீங்கள் விளக்கமாக ஒரு நோட் எடுத்து திரும்பமாக நீங்கள் படித்து அழகாக குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் டீச் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். என்னாகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு சொல்லலாம், அல்லது சர்ச்சில் இருக்க குரூப்பாக இருக்கிற வாலிபர்களுக்கு சொல்லலாம், குரூப்பாக இருக்கிற பெரியவர்களுக்கு சொல்லலாம். அப்படியாக பெண்களுக்கு என்று சொல்லி நீங்கள் என்ன சொல்லலாம், அவங்களுக்கு நீங்கள் குரூப்பாக வச்சு அவங்களுக்கு நீங்கள் டீச் பண்ணலாம். இப்படியாக நீங்கள் வேதத்தை மிகவும் எளிதாக புரிந்து கொள்ள மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.